ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் வச்சு ஒரு சூப்பராக கேரட் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிள்ளைங்க மோஸ்ட்லி கேரட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள், அவங்க இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அதை வந்து டேஸ்ட் பண்ணியாக சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பச்சை கேரட்டை வெட்டி இந்த மாதிரி மிக்சியில் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக அரைக்கலை அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அரைஞ்சிடும். ஸோ இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கேரட்டை அதில் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்குற நேரத்தில் 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 1/2 கிலோ தக்காளி, அதாவது 250 கிராம்ஸ் ஆஃப் கேரட்னா 500 கிராம்ஸ் ஆஃப் தக்காளி எடுத்துக்கணும். அதே மாதிரி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேரட்டில் இந்த அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். ஸோ இந்த மாதிரி தக்காளி 1-2 இருந்ததுன்னா எடுத்துகிட்டு திருப்பி வேணால் மிக்சியில் நல்லா அரைச்சி இது அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துட்டு, தக்காளி தானாகவே தண்ணி விடுது பார்த்திங்களா. ஸோ அந்த தண்ணி விடும், அதெல்லாம் சுண்ட வைக்கணும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும். உங்களுக்கு உப்பு, நம்ம போட்டிருக்க மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். இந்த மாதிரி டைமில் ஏற்கனவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருந்தேன். இப்போ திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியாக தெரியறது எல்லாமே சுண்டி உங்களுக்கு நல்லா திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த கேரட் தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் அப்போ ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வருது, தெரியுதுங்களா. ஸோ சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வர டைம் பார்த்திங்கனாவே நமக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் திருப்பி காட்டுறேன், அந்த எண்ணெய் எப்படி நல்லா சூப்பராக பிரிஞ்சு வருதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நல்லா உங்களுக்கு அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு திக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பொருளெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. வெறும் கேரட், தக்காளி, எண்ணெய், உப்பு, காரம், அவ்வளோதான். இதுதான் நம்ம சேர்த்துருக்கோம். சூப்பரான ஒரு தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தோசைக்கு, சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும், தோசைக்குமே சூப்பராக இருக்கும், சாதத்துக்கு கூட நீங்கள் பிணைஞ்சி இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் அது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு ஹேமா தினேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேரட் நம்ம செஞ்ச கேரட் தொக்கு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் தண்ணி படாமல் வச்சுருந்தா சூப்பராக 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதத்துக்கு கூட பிணைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேமா தினேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது பிரச்சனை.